பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உன்னத பாட்டு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வாடையே எழும்பு, தெண்டலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. இந்த குறிப்பிட்ட வேத பகுதியின் இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உன்னத பாட்டில் எழுதப்பட்ட இந்த கவிதையின்படி, இந்த வசனத்தின்படி, அங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி தன்னுடைய தோட்டத்தில் வந்து என் நேசர் தமது அருமையான கனிகளை புசிப்பாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய நேசர் நம்முடைய தோட்டத்தில் வந்து நமக்குள் இருக்கிற அந்த கனிகளை பறித்து புசிப்பாராக. ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இந்த 2026ஆம் ஆண்டு எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு நல்ல கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமேன். அந்த கனிகளை ஆண்டவர் புசிக்கத்தக்க ஒரு நல்ல ஒரு கனிகளாக இருக்க தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் புசிக்கிற தக்க கனி கொடுக்கிறோமா, இல்லை புசிக்கத்தகாத கனிகளை கொடுக்கிறோமா என்பதை நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு தோட்டத்தில் நல்ல பழங்கள் இருந்தால் அதை சந்தோஷமாக நாம் என்ன செய்யணும், பறித்து புசித்து விடுகிறோம். ஆனால் அதே தோட்டத்தில் நல்ல கனி இல்லாமல் ஒரு கசப்பான கனி இருந்தால் நம்மால் புசிக்கவே முடியாது. அதே போல தான் இன்றைக்கி ஆண்டவருடைய எண்ணம் எப்படின்னா, அநேக தேவனுடைய பிள்ளைகள் நல்ல புசிக்கத்தக்க கனி கொடுக்கணும், நல்ல இனிப்பான சுவையான கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் இன்றைக்கி பெரும்பான்மையான மக்கள், தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்ட கனி கொடுக்குறாங்கன்னா, புசிக்கத்தகாத கசப்பான கனிகளை கொடுத்து தேவனுடைய இருதயத்துக்கு வேதனையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஏசாயா புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவரது வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடியில் நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருக்கிற அந்த மனிதனைப் போல ஆண்டவர் இன்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை மேலே அவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு என்னவென்றால், நல்ல கனி உள்ள ஜீவிதம் ஜீவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த திராட்சை தோட்டத்தில் பார்த்திங்கன்னா, அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் அந்த திராட்சை தோட்டத்தில் விளைந்த கனிகள் கசப்பான கனிகள் ஆகியிருந்தது. எனவே ஆண்டவர் அந்த தோட்டத்துக்கு வருகிற நியாயத்தீர்ப்பை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒவ்வொருத்தரும் நல்ல கனி கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த திராட்சை தோட்டத்தில் ஆண்டவர் செய்த காரியம் என்ன? நீங்கள் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த திராட்சை தோட்டத்தை அவர் வேலி அடைக்கிறார், அதில் கற்களை பொறுக்கிறார், நற்குல திராட்சை செடி நடுகிறார். அது மட்டுமல்ல, ஒரு கோபுரத்தை உண்டு பண்ணி அதை கண்காணிக்கிறார், ஆலையை உண்டு பண்ணி அதுக்கு அந்த பழங்களை எடுத்து ஜூஸ் போடணும் அப்படின்னு காத்திருக்கிறார். ஆனால் அந்த பழங்கள் நல்ல பழங்கள் அல்ல, கசப்பான பழங்கள். அந்த திராட்சை தோட்டத்துக்கு அவர் கொடுக்குற நியாயத்தீர்ப்பு பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், திராட்சை தோட்டத்துக்கு நியாயம் செய்வேன். 4ஆம் வசனம், அந்த திராட்சை தோட்டத்துக்கு நான் செய்யாத வேலையே இல்லை. 5ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அதன் வேலியை எடுத்து போடுவேன். அதாவது ஒரு திராட்சை தோட்டத்துக்கு வேலி ரொம்ப முக்கியம். அந்த வேலி இல்லைன்னா அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே மிருகங்கள் உள்ளே போய் அந்த திராட்சை தோட்டத்தை கெடுத்து போட்டுவிடும். அதே போல் நம்ம நல்ல கனி கொடுக்கவில்லை என்றால், கசப்பான கனிகளை கொடுப்போம் என்றால், நம்முடைய வீட்டை சுற்றில் இருக்கிற வேலியை கர்த்தர் எடுத்து போடுவார். யோபுடைய வீட்டை சுற்றிலும் கர்த்தருடைய வேலி அடைப்பு இருந்தது. ஆமேன். அந்த வேலி அடைப்பு இருந்தபடினால் சாத்தான் அந்த யோபுடைய வீட்டுக்குள்ளே வர முடியல. அந்த யோபு நல்ல கனி கொடுத்தபடினால்தான் அந்த யோபுடைய வீட்டை சுற்றிலும் ஆண்டவருடைய வேலி அடைப்பு இருந்துச்சு. ஆமேன். எனவே ஆண்டவருடைய வேலி இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ளே சத்துரு புகுந்து பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவான். எனவே நம்ம நல்ல கனிகளை கொடுப்போமானால் நம்முடைய வீட்டை சுற்றிலும் நம்முடைய குடும்பத்தை சுற்றிலும் தேவனுடைய வேலி அடைப்பு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 5ஆம் வசனம், அது மேய்ந்து போடப்படும்
அந்த அடைப்பை தகர்ப்பேன். அல்லேலூயா. அந்த அடைப்பை தகர்ப்பேன். அடைப்பு பார்த்தீங்கன்னா சில காரியங்களை அடைச்சி வச்சிருக்கிற அந்த அடைப்பை தகர்த்து விடுவார் ஆண்டவர். அது மிதியுண்டு போகும். மழை இல்லாதபடி அது கட்டளையிடுவேன் என்று சொல்லி அந்த திராட்சை தோட்டத்துக்கு ஆண்டவர் நியாயம் செய்கிறார். இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நாம் தேவனுக்கு நல்ல கனிவுள்ள ஜீவிதம் ஜீவிப்போம். அவர் எதிர்பார்க்கிற கனி உள்ள வாழ்க்கை வாழ்வோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 நீ வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த 9 கனிகளையும் இந்த ஆண்டு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற ஆண்டாய் இந்த ஆண்டு மாறட்டும். ஒருவேளை கசப்பான கனிகளை இதுவரை கொடுத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நமக்கு ஒரு எச்சரிக்கையின் செய்தி. நாம் நல்ல கனி கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளை மாற்றுவோம். ஒருவேளை கசப்பான கனி கொடுத்திருந்தா, ஆண்டவரை எங்களை மன்னியும். இந்த புதிய ஆண்டு நாங்கள் நல்ல கனிகளை, நல்ல சுவையான கனிகளை, ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க எங்களை எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லி நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நல்ல கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக. உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற ஆண்டவரே பிள்ளைகளாக இருக்க உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.